ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெடி செட் கோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. அதாவது இப்போ நம்ம நிறைய பொருளை வறுத்து அரைச்சி நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் 4:50 ஆகுது. இப்போ நம்ம போய் மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் வாங்க. இப்போ மார்னிங் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நைட்டே பார்த்திங்கன்னா வெங்காய பூண்டெல்லாம் உரித்து வச்சாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு பெரிய வேலையே வெங்காய பூண்டு உரிக்கிறது தான். சரி வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இந்த குழம்பு எப்படி வைக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில பொருளை நம்ம வறுத்துட்டு அரைச்சி தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் மட்டன் குழம்புக்கு மோஸ்ட்டாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது 2 எண்ணெய் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும். ரிஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் வர கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம் இது போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கினதும் நம்ம இஞ்சி, வரமிளகா, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பொருள் போடணுமோ எல்லாம் போட்டு வறுத்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். இந்த கறி மசாலா தூள் பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சது நல்ல காரமாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு ஒரு கிளறி விட்டு இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ தான் நம்ம முக்கியமான பொருளை வறுக்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி எடுத்து நம்ம வறுத்துட்டு லைட்டாக அது பொரிஞ்சு வரும்போது இந்த வறுத்த பொருள்லேயே நம்ம போட்டு இதை அரைக்க போகிறோம். இது எதுக்கு நம்ம போடுறோம்னா, இது நம்மளுக்கு குழம்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த குழம்போட ஸ்மெல்லாகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், அது நல்லா நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம நார்மலாக வைக்கிற குழம்பும் இது போட்டு அரைக்கிற குழம்பும் நம்மளுக்கு நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்த பொருள்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சிக்கன் குழம்பு வச்சாலே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இஞ்சி பூண்டு விழுது தான். இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இது போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். எதெல்லாம் அரைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற விழுது, இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 பச்சை மிளகா. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்குங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வரமிளகாவும் கறி மசாலா தூளும் போட்டிருக்கோம். ஏன்னா அதுவும் காரம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ நான் மட்டன் போட்டுக்கிறேன். 1 kg மட்டன். நாம் ஏன் இந்த டைமுக்கு மட்டன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மட்டன் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட சேர்ந்து வேகும்போது உங்களுக்கு அந்த மட்டனோட ரா ஸ்மெல் போகும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே நம்ம மட்டன் போட்டு சேர்ந்து வதங்க விட்டோம்னா உங்களுக்கு அந்த மட்டனோட ரா ஸ்மெல் இருக்காது. இப்போ இந்த மட்டன் வேகும் போதே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு வேக விட்டோம்னா உங்களுக்கு அந்த கறிக்கு நல்ல டேஸ்ட் இறங்கும். இப்போ இந்த கறி இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா தூளோட நல்லா வெந்திருக்கட்டும். இந்த கறி தண்ணி விடும். இப்போ நான் அந்த கறி இந்த மசாலா தூளோட வேகும்போது நல்லா வேக அந்த கறி தண்ணி விடும். அது மாதிரி கறி நல்லா தண்ணி விட்டதும் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம்ல மசாலா சாந்து, அந்த சாந்தை ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சாந்தை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சாந்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா சைடில் கறி வறுத்துட்ருக்கேன். அந்த கறி வறுக்கும்போது இந்த சாந்து ஊற்றினோம்னா உங்களுக்கு அந்த வறுத்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இல்லைன்னா தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ உப்பு காரம் வேணுமோ அதை போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 3-4 விசில் விட்டுட்டோம். விசில் அடங்கினதும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஜம்முன்னு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வீடே மணக்கும். இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் பார்த்திங்கன்னா மட்டன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஆனுவல் எக்ஸாம், ஸோ அதனால் எங்கள் பாப்பா இப்போ காலையில் படிச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட் அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ரெடி செட் கோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஓகே, பை பை.